வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் எக் மலாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எக் மலாய் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயோடு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். பால் ஒரு 2 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம முட்டையை இந்த சைடு திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்குவோம். உங்களால் திருப்பி போடும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் மலாய் மசாலா இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.